என் பெயர் காயத்ரி. எங்கள் வீட்டில் நான், என் அப்பா, அம்மா, பாட்டி அனைவரும் உள்ளோம். என் மீது அனைவருக்கும் பாசமாக இருப்பார்கள், நண்பர்கள் கூட. ஆனால் நான் மிகப்பெரிய அழகி இல்லை. ஏனென்றால் நான் மாநிறம்தான். ஆனால் என் உள்ளம் மிக அழகானது. என் நண்பர்கள் கூறுவார்கள், நான் நினைப்பதுண்டு, என்னை யார் கல்யாணம் காதலிப்பார்கள், எனக்கு அழகான மாப்பிள்ளை கிடைக்குமா என்று நான் நினைப்பதுண்டு. என் அம்மா மகளிர் குழுவில் உள்ளார். பணம் வாங்குவதற்கு வருபவர்களிடம் நான் தான் பணம் கொடுப்பேன். ஏனென்றால் அம்மா அப்பா வேலைக்கு சென்று விடுவார்கள். நான் மட்டும்தான் வீட்டில் இருப்பேன். அப்படி ஒரு நாள் அம்மா என்னிடம் பணம் கொடுத்து பணம் வரவு வைக்க சொன்னார்கள். அப்படி நான் காத்திருந்த நேரத்தில் ஒரு பைக் சத்தம் கேட்டது. உடனே நான் வெளியில் ஓடி வந்தேன். ஓடி வந்தவுடன் வழக்கமாக வருபவர்கள் வராமல் மற்றொருவர் வந்திருந்தார். அவர் மிகவும் அழகாகவும் நல்ல நிறத்தோடும் இருந்தார். மனிதருக்கு பிடித்தவாறு இருந்தார். அவர் என்னை பாப்பாரா என்று எதிர்பார்த்து அவரை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அவர் என்னை பார்த்து என் அம்மா பெயரை கூப்பிட்டு, எங்கே உன் அம்மா என்று கேட்டார். நான், எங்கள் அம்மா வேலைக்கு சென்று விட்டார்கள், என்ன வேண்டும் என்று கேட்டேன். இந்த மாதத்திற்கான பணம் வேண்டும் என்று சொன்னார். நான் உடனே வாருங்கள் உள்ளே என்று சொன்னேன். அவரும் சரி என்று சொல்லி உள்ளே வந்தார். வந்தவுடன் அமருங்கள் என்று சொன்னேன். நான் வெளியே ஓடிப்போய் என்ன கொடுப்பது என்று நகத்தை கடித்து கொண்டிருந்தேன். உடனே, என்னம்மா ஆச்சு அப்படி என்று கேட்டார். நான், இதோ வந்துவிட்டேன் சார் அப்படி என்று சொல்லி உடனே பணத்தை எடுத்து அவர் கையில் கொடுத்தவுடன் உடனே அந்த பணத்தை கொடுங்கள் என்று கேட்டேன். அவர் ஏன் என்று கேட்டார். இல்லை, நான் சரிபார்த்து தருகிறேன் என்று கேட்டு பணத்தை எண்ண ஆரம்பித்தேன். நன்றாக தெரியும் அதில் எவ்வளவு பணம் இருக்கும் என்று. எனக்கு இருந்தாலும் நான் அதை தவறாக எண்ணி அவரிடம் கையில் கொடுத்தேன். அவர் இல்லை, சரியாக உள்ளது என்று சொன்னார். நான் உடனே இல்லை இல்லை என்று நான் எண்ணினேன் என்று சொன்னேன். நான் எண்ணுகிறேன் என்று சொன்னேன். அட, நான் சொல்வது உனக்கு புரியவில்லையா என்று என்னிடம் பணத்தை வாங்கினார். பிறகு உன் அம்மா வந்தவுடன் என் நண்பரை கொடுத்து, இனிமேல் நான் தான் வருவேன் என்று சொல்லி அவர் செல்போன் நம்பரை கொடுத்துவிட்டு சென்றார். நானும் சரி சரி என்று சொல்லி சிரித்து கொண்டிருந்தேன். அவர் என் முகத்தை பார்த்து கொண்டே சிரித்து கொண்டு, நானும் வருகிறேன் என்று சொல்லி கிளம்பினார். நான் அம்மா வந்தவுடன் பணத்தை கொடுத்து விட்டேன். பணத்தை கொடுத்தது விட்டேன். அம்மா என்று சொன்னேன். அம்மாவும் சரி என்று சொன்னார். நானும் சரி வேலையை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது எங்கள் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தார்கள். நான் எனக்கு பிடித்த மாப்பிள்ளை கிடைக்கும் வரை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். இப்பொழுது விருப்பம் இல்லை என்று அம்மாவிடம் சொன்னேன். ஆமாம், பெரிய அழகி, உனக்கு ராஜகுமாரன் வரப்போகிறான், சொல்வதை செய் என்று சொன்னார்கள். நான் உடனே என் மனதில் அவரை நினைத்து கொண்டு, ஆமாம் ஆமாம், என் மனதில் நினைப்பது போல் ராஜகுமாரன் தான் வருவான், நீங்கள் பாருங்கள் என்று சொன்னேன். சரி சரி, போய் வேலையை பார் என்று அம்மா அதட்டினார்கள். உடனே நானும் சென்று விட்டேன் அந்த இடத்தை விட்டு. பிறகு அந்த மாதமும் வந்தது. நான் காத்திருந்தது போல் அவரும் வந்தார். அப்பொழுது வீட்டில் யாரும் இல்லை. தனிமை மிகவும் எனக்கு பிடித்திருந்தது. அப்பொழுது மின்சாரம் இல்லை. என்ன செய்வது? சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்து வாருங்கள் என்று அழைத்தேன். அவர், பரவாயில்லை, நான் வெளியே இருக்கிறேன் என்று சொன்னார். பரவாயில்லை, உள்ளே வாருங்கள் என்று சொல்லி உள்ளே அழைத்தேன். அவரும் உள்ளே வந்தார். வந்தவுடன், சாப்பிடுவதற்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் சாப்பிட்டுட்டேன் என்று சொன்னார். நான் உடனே, இல்லை, நீங்கள் சாப்பிட்டுட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி கையில் இருந்த தண்ணீரை கொடுத்தேன். அவர் மேலே கொட்டியவுடன், ஆஹா, என் சட்டை நினைந்து விட்டதே, என்ன செய்வது? பார்த்து தண்ணீர் குடிக்க வேண்டாமா என்று நான் கேட்க, அதுக்கு அவர், என்னம்மா இப்படி செஞ்சிட்டியே அப்படி என்று சொன்னார். நான் உடனே, பரவாயில்லை, சட்டையை கலட்டுங்கள், நான் அதை சரி செய்து தருகிறேன் என்று சொன்னேன். அதெல்லாம் வேண்டாம் என்று சொன்னார். நானும் அவர் சட்டையில் உள்ள பட்டன்களை ஒன்றொன்றாக கலட்டினேன். அவரும் சிரித்து கொண்டே இருந்தார். சட்டையை கழட்டினேன். நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்று சொன்னேன். அவர் என்னை பார்த்து சொன்னார், நான் மட்டுமல்ல, நீயும் தான் அழகாக இருக்கிறாய். இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீர்கள், நான் அழகில்லை என்று சொன்னேன். அப்படி என்றால் உங்களுக்கு திருமணமாகி விட்டதா? அவர் உடனே, இல்லை, ஒரு முறை கூட ஆகவில்லை என்று சிரித்து கொண்டே சொன்னார். அந்த சிரிப்பும் அந்த நகைச்சுவை உணர்வும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. உடனே நான், உங்களை திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டேன். அவர் சற்று, நான் யோசித்து சொல்கிறேன் என்று சொல்லி இந்த இடத்தை விட்டு கிளம்பினார். 2 நாள் அவர் வரவில்லை. அப்பொழுது ஏன் வரவில்லை என்று மறுநாள் அவருக்கு கொடுத்த தொலைபேசியை தொடர்பு கொண்டேன். உங்களுக்கு என்ன செய்கிறது, ஏன் வரவில்லை என்று கேட்டேன். எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் 2 நாள் மீண்டு தான் வருவேன் என்று சொன்னார். என்ன செய்கிறது என்று நான் அழுது கொண்டே வந்தது. உடனே அழுது கொண்டு, சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன செய்கிறது என்று கேட்டேன். சாதாரண காய்ச்சல் தான் என்று சொன்னார். நான் உடனே, காய்ச்சல் தானே, வேறொன்றும் இல்லை என்று சொன்னார். அவர் உடனே, என் மீது அவ்வளவு பாசம் வைத்திருக்கிறாயா என்று கேட்டார். பின்ன இல்லையா என்று சொல்லி அவர், சரி சரி, அப்படி என்று சொல்லி, சரி, ஃபோனை வை என்று சொன்னார். நான் உடனே, என் அம்மா வந்தவுடன், அம்மா, நான் பணம் வசூலிக்க வந்தாரே,
குழுப்பணம். அவரை திருமணம் செய்து கொள்வதாக நினைக்கிறேன். அவரிடம் நான் கேட்டேன். அவரும் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் அவர் குடும்பத்தினர் எப்படியாவது பேசி எனக்கு திருமணம் செய்து வைங்களாமா என்று சொன்னேன். அந்த பையன் இதற்கு ஒத்துக்கொண்டாரா என்று கேட்டார்கள். அவரும் ஒத்துக்கொண்டாரம்மா என்று சொன்னேன். உடனே அவர் தொலைபேசியில் பேசினார்கள். பேசியவுடன் அவரும் சரி என்று சொன்னார். நல்லபடியாக எங்கள் திருமணம் நடந்து முடிந்தது. இந்த திருமணம் முடிந்தவுடன் நாங்கள் இருவரும் தனி வீட்டில்தான் இருந்தோம். அவர்கள் பெற்றோர்கள் தனியாக இருந்தார்கள். நான் ஏன் தனியாக இருக்கிறேன் என்று கேட்டேன். இல்லை, நமக்கு திருமணமாகிவிட்டது, ஆகையால் நம் தனியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார். நானும் சரி, சந்தோஷமாக இருக்கலாம், யாரும் நமக்கு தொந்தரவாக இருக்க மாட்டார்கள் என்று நினைத்தேன். நாங்கள் இருவரும் எப்பொழுதும் மிக நீண்ட நேரம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்போம், மிக சந்தோஷமாகவும் இருப்போம். அவர் வேலைக்கு போகாமல் 2 நாட்கள் 3 நாட்கள் வீட்டிலிருந்து என்னை சந்தோஷப்படுத்துவார். நாங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக இருப்போம். எங்கள் வாழ்க்கை மிகவும் அழகாக போய் கொண்டிருந்தது. எங்களுக்கு அழகிய ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. அதன் 1 வருடம் பிறகு மீண்டும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இந்த வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாய் போய் கொண்டிருந்தது. ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வரவில்லை. நான் அவரிடம் தொலைபேசியில் ஏன் வரவில்லை, லேட்டாகிவிட்டது என்று கேட்டேன். அவர் இல்லை, இங்கு நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் இங்கு தங்கிவிட்டு 2 நாட்கள் கழித்து தான் வருவேன் என்று சொன்னார். சரி, வேலை அதிகமாக இருக்கும் என்று நினைத்தேன். இது வழக்கமாக கொண்டிருந்தது. எனக்கு இது பல சந்தேகங்களை கொடுத்தது. ஏனென்று சொன்னால், அவர் மிக அழகானவர். எங்கு என் கணவர் யாராவது என் கணவரை மயக்கி விடுவார்களோ, ஏதாவது தவறு நடந்து விடுமோ என்று என் மனம் துடித்தது. அவர் வேலை பார்த்த கம்பெனியில் வருமானம் மிகவும் குறைவாக இருந்தது. அவர் வேறு கம்பெனியில் நான் சேருகிறேன் என்று சொல்லி அவர் வேலையை பார்த்து வந்தார். மீண்டும் அவர் எப்போதும் போல் வீட்டுக்கு 1 நாள் 2 நாள் 3 நாள் வராமல் அங்கேயே தங்கிவிடுவார். ஏன் என்று கேட்டால், எங்கள் இருவருக்கும் சண்டை வரும். இது வழக்கமாகி கொண்டிருந்தது. சரி, இதுதான் நம் வாழ்க்கை என்று என் பிள்ளைகளை பார்த்து கொண்டு வளர்த்து வந்தேன். ஆனால் அவர் வரவில்லை. அதேபோல் அப்பொழுது அவரை பார்ப்பதற்கு நண்பர்கள் ஒருவர் வந்தார். வந்து, எங்கே உன் கணவர் என்று கேட்டார். அவர் இன்னும் வரவில்லை என்று சொன்னேன். சரி, அவர் வரும் வரை என்று காத்திருக்கிறேன் என்று சொன்னார். பிள்ளைகளும் தூங்க ஆரம்பித்து விட்டது. எனக்கு தூக்கம் வருகிறது. நான் உடனே சென்றேன். அவர் இன்னும் வரவில்லை, நீங்கள் நாளைக்கு வாருங்கள் என்று சொன்னேன். இல்லை, எவ்வளவு நேரமானாலும் நான் பார்த்துவிட்டு தான் செல்வேன் என்று சொன்னார். நான் அந்த இடத்தை என் கணவரிடம் தொலைபேசியில் சொல்ல, உடனே பாருங்கள் என்று சொன்னேன். தொலைபேசி எடுக்கவில்லை. காலையில் வாருங்கள் என்று சொன்னேன். பரவாயில்லை அம்மா, நான் வெயிட் பண்ணுகிறேன் என்று சொன்னார். புரியாதா என்று சொன்னார். எனக்கு தூக்கம் தாங்க முடியவில்லை. நான் ஓரமாக நானும் படுத்து விட்டேன். அவர், நீ தூங்கம்மா, நான் பார்த்துவிட்டு செல்கிறேன் என்று சொன்னார். தூங்கி கொண்டிருக்கும் வேளையில் அப்பொழுது கரண்ட் போய்விட்டது. நான் விளக்கை தேடி கொண்டு இருந்தேன். தேடும் வேளையில் அவர் அருகில் இருப்பதை கவனிக்காமல் அவர் மீது விழுந்து விட்டேன். விழுந்தவுடன் என் கணவர் வேறு வீட்டில் இல்லை. அந்த சந்தர்ப்பத்தை என் நண்பர் பயன்படுத்தி கொண்டார். என்னை இறுக்கி அணைத்து கொண்டார். என் மீது படுத்து கொண்டார். என்னால் தவிர்க்க முடியவில்லை. நாங்கள் இருவரும் இணைந்தோம். சரி, நான் வருகிறேன் என்று அவர் கிளம்பிவிட்டார். நானும் கதவை சாத்திவிட்டு உறங்கிவிட்டேன். ஆனால் எனக்கு உறக்கம் வரவில்லை. ஏனென்றால் அந்த தனிமையில் இருந்த எங்களுக்கு மிகவும் புதுமையான சந்தோஷத்தை ஒன்றை கொடுத்தது. ஏனென்றால் அதை சொல்ல முடியவில்லை. அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. கணவர் இல்லாத போது அவருக்கு தொடர்பு கொண்டு பேசுவேன். எங்கே இருக்கீங்க, வாங்க என்று கேட்பேன். அவர் வருவார். வந்தவுடன் நாங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக இருப்போம். இது வழக்கமாக கொண்டிருந்தது. அப்படி ஒரு நாள் வரும்பொழுது அவர் நண்பரோடு ஒரு நாள் வந்தார். இவர் யார் என்று கேட்டேன். இவர் என் நண்பர் தான் என்று சொன்னார். இப்பொழுது என்ன என்று கேட்டேன். இருவர் தானே, முடியாதா என்று கேட்டார். நான் சிரித்து கொண்டே, இது எனக்கு பழக்கமில்லை என்று சொன்னேன். பழகி கொள்ள வேண்டியது தான் என்று சிரித்தார். நானும் சரி என்று சொன்னேன். ஒன்றாக இணைந்தோம். ஒரு நாள் என் கணவருக்கு இந்த செய்தி தெரிய ஆரம்பித்தது. என் கணவர் இதை பற்றி கேட்கும் போதெல்லாம், நீங்கள் மட்டும் சரிதானா, என்னை கேட்கிறீர்களே, நீங்கள் 2 நாள் 3 நாட்கள் தங்கிறீங்க, ஏதாவது கேட்டானா என்று கேட்டேன். உடனே அவர், இது சரிப்பட்டு வராது, உன்னை நான் வேலைக்கு சேர்த்து விடுகிறேன், நீ வேலைக்கு போ, காலையில் சென்று மாலையில் வந்து விடுவாய், பிள்ளைகளை பார்த்துக்கொள், அதோடு நிறுத்திக்கொள், நானும் வீட்டுக்கு தினசரி வருகிறேன் என்று சொன்னார். நானும் சரிதான் என்று நினைத்தேன். அவர் சொன்னது போல் ஒரு மருத்துவமனையில் என்னை சேர்த்தார். அங்கு டாக்டருக்கு அசிஸ்டண்ட் போல் என்னை வேலைக்கு அனுப்பினார். நானும் அங்கு வேலைக்கு சென்று வந்தேன். அங்கு செல்லும் பொழுது அங்கு உள்ள என் நண்பர்கள் அங்கு உள்ள மருத்துவரிடம் மிக நெருக்கமாகவும் பேசிக்கொள்வார்கள். அப்பொழுது பேசிக்கொள்வார்கள். எப்பொழுது என்றால், தனி அறையில் இருக்கும் பொழுது நகைச்சுவையாகவும் பேசிக்கொள்வார்கள். கன்னத்தில் கிள்ளுவதும் அப்படி இப்படி என்று மருத்துவர் நடந்து கொள்வார். இது எனக்கு சங்கடமாக இருந்தது. என்னிடம் பணிபுரிவர்கள் இதெல்லாம் சகஜம், ஏதும் கண்டு கொள்ளாதே, அப்பப்போ பணம் வேணும்னாலும் கேட்டு கொடுப்பார்,
செலவுக்கு பணம் கொடுப்பார். சம்பளத்தில் பிடிக்க மாட்டார்கள். அடிக்கடி பணம் வாங்கி கொள்ளலாம், கவலைப்படாதே அப்படி என்று சொல்வார்கள். ஒரு நாள் பணம் எனக்கு தேவைப்பட்டது. உடனே அவரிடம் கேட்டேன். நான் அப்புறமா தர்றேன், இங்கே வா என்று என்னை தனியாக கூப்பிடுவார். நானும் சென்றேன். சென்றவுடன் என் தோழிதான் சொல்லியிருக்கிறாளே, இவர் என்ன செய்ய போகிறார்? நான் அப்படி என்று நினைத்து கொண்டு சென்றேன். அவர் என்ன ஒரு மாதிரியாக பார்த்தபடி கிட்டே நெருங்கினார். நானும் தயக்கத்தோடு என்ன சார் என்று கேட்டேன். என்னை சார் என்று கூப்பிடாதே அப்படி என்று சொல்லி பக்கத்தில் வந்து என் அருகில் வந்தார். வந்தவுடன் அவர் நினைத்தபடி, நான் நினைக்காதபடி அவர் நோக்கத்திற்கு என்னென்ன தோன்றுகிறதோ அனைத்தையும் செய்து முடித்தார். எனக்கு புதியது போல் நான் காட்டிக்கொண்டேன். என்ன சார் இப்படி செய்து விட்டீர்களே என்று கேட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாதே, யாரிடம் சொல்லாதே, உனக்கு என்ன வேண்டும் என்றாலும் என்னிடம் கேள் என்று சொன்னார். எனக்கு தேவையான அனைத்தும் வாங்கி கொண்டேன். செல்போன் மற்றும் ரீசார்ஜ் செய்வது மற்றும் செலவுக்கு பணம், சம்பளத்திற்கு மேல் என பல சலுகைகள் எனக்கு கிடைத்தது. இது என் கணவனுக்கு அடிக்கடி மொபைல் மாற்றிக்கிறாய், இது செய்கிறாய், துணிமணிகள் புதிதாக உள்ளது, உனக்கு எவ்வளவு சம்பளம், என்ன செய்கிறாய் என்று என்னிடம் கணவர் கேட்டுக்கொண்டிருந்தார். நான் அப்பொழுது என் நண்பரிடம் வாங்கினேன் என்று சொல்லிக்கொண்டிருந்தேன். யார் உன் நண்பன்? என்னிடம் சொல், நான் கேட்கிறேன் அப்படி என்று என் கணவர் சொன்னார். அதை வேலை செய்யும் இடத்தில் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும், நம்ம தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொள்ள வேண்டும் என்று என் கணவரிடம் சொன்னேன். அதற்கு என் கணவர், நீ எங்கு சென்றாலும் திருந்த மாட்டாயா? உன்னை எப்படி தான் திருத்துவது என்று எனக்கு தெரியவில்லை, இது எங்கே போய் முடியப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை என்று கணவர் என்னை அடித்து துன்புறுத்தினார். நானும் அப்பொழுது 2 நாட்கள் வேலைக்கு செல்லாமல் இருந்தேன். அப்பொழுது என் ஃபோன் வந்தது. ஏன் வரவில்லை? நீ வா, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியவில்லை, நீ வா அப்படி என்று சொன்னார் டாக்டர். நான் என்ன உங்கள் மனைவியா, ஏன் என்னை தேடுகிறீர்கள் என்று சத்தம் போட்டேன், பேசினேன். நீ வா, நேரில் சொல்கிறேன் என்று என்னை கூப்பிட்டார். நானும் என் கணவரிடம் சொல்லாமல் வேலைக்கு கிளம்பி சென்றேன். சென்றவுடன் எனக்கு புது புடவை, ஸ்வீட்ஸ் பாக்ஸ் அப்படி இப்படி என்று என்னை கூல் செய்துவிட்டார். நானும் பழைய நினைவுகளுக்கும் மாறிவிட்டேன். என் கணவன் உடன் தினமும் சண்டையிட்டு போய் கொண்டிருக்க ஒரு நாள் அந்த மருத்துவமனையில் ஒருவர் பணிபுரிந்து வந்தார். அவன் சின்ன பையன்தான், இருந்தாலும் என்னை அக்கா அக்கா என்று கூப்பிடுவான். ஒரு நாள் நானும் டாக்டரும் இருந்தபொழுது அவன் விளையாட்டுத்தனமாக செல்போனின் வீடியோ எடுத்து விட்டான். அது எனக்கு தெரிய வந்தது. அவனிடம் கேட்டேன், இதெல்லாம் எடுக்காதே, டெலீட் செய்துவிடு என்று கேட்டேன். இல்லை, இனிமேல் நான் உன்னை அக்கா என்று கூப்பிட மாட்டேன், எனக்கும் வேண்டும் என்று கேட்டான். வேண்டுமென்றால் எதை கேட்கிறாய் என்று கேட்டேன். செலவுக்கு பணம் வேண்டுமா என்று கேட்டேன். செலவுக்கு பணம் வேண்டாம், செலவுக்கு பணமும் வேண்டும், செலவுக்கு செய்ய நீயும் வேண்டும் என்று கேட்டான். நான் சிரித்து கொண்டே, என்னடா சொல்கிறாய் என்று கேட்டேன். அவன், நீதான் வேண்டும் எனக்கு, இல்லையென்றால் உன் கணவரிடமும் அனைவரிடமும் சொல்லிவிடுவேன் என்று மிரட்டினான். நானும் இந்த விஷயம் வெளியில் தெரியக்கூடாது என்று அவன் சம்மதத்திற்கு நானும் சம்மதம் தெரிவித்தேன். இதுவும் நன்றாக இருந்தது. யாரும் நினைக்காத அளவுக்கு அவன் என்னை மகிழ்ச்சி ஊட்டினான். இது அனைவருடைய ஒரு வித்தியாசத்தை காட்டினேன். இது எனக்கு பிடித்திருந்தது. இது வழக்கமாக கொண்டிருந்தது. இந்த விஷயம் எப்படியோ என் கணவருக்கு தெரிந்தது. வீட்டில் பல பிரச்சனைகள் வந்தது. மொபைலை எடுத்து உடைத்து விட்டார், துணிமைகளை எடுத்து கொடுத்து விட்டார். பல பிரச்சனைகள். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளைகள் படிப்பு வீணாகிவிட்டது. என் பிள்ளைகளும் இப்பொழுதுதான் 5ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறார்கள். என் பெற்றோர்கள் என் கணவர் நடந்த விஷயங்களை தெரிவித்து விட்டார். உங்கள் பெண் நடவடிக்கை சரியில்லை, நீங்கள் வந்து என்னவென்று பேசுங்கள் என்று கூறினார். என் தகப்பனார் என் அம்மா வந்து பேசும்போது நான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று பேசினேன். அதை நம்ப மாட்டார்கள், நம்ப தயாராக இல்லை. என்னை அடிப்பார்கள். நான் கேட்கவில்லை. என்னை விட்டுவிடுங்கள், நான் எங்கேயாவது போய்விடுகிறேன் என்று கூறினேன். இல்லை, உன் கணவனுக்கு நான் என்ன பதில் சொல்வது? உன் பிள்ளைகளை யார் பார்த்துக்கொள்வது? உனக்கு என்ன ஆகிவிட்டது? சொல், பைத்தியம் பிடித்து விட்டதா என்று கேட்டார்கள். நானும் அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொன்னேன். என் கணவர் வீட்டுக்கு வருவதில்லை. நான் பணத்திற்கு என்ன செய்வது? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இது நான் ஏற்படுத்தி கொள்ளவில்லை, என் கணவரால் ஏற்படுத்தியது தான். அதனால் இதற்கு முழுக்க காரணம் என் கணவர் மட்டும்தான். என் கணவர் வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொள்ள முடியாது என்று நானும் பேசினேன். என்னை வெறுத்து ஒதுக்கி என் பெற்றோர்கள் மூஞ்சில் முழிக்காது என்று கிளம்பிவிட்டார்கள். என் கணவரும் வீட்டுக்கு அடிக்கடி வருவதே இல்லை. என் பிள்ளைகளும் என்னுடன் பாசமாக இல்லை. என் வாழ்க்கை சோதனையை நோக்கி கொண்டிருந்தது. அப்பொழுது என் கணவர் ஒரு நாள் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். என்னவென்றால், என் மனைவி போக்கு சரியில்லை, நீங்கள் தான் ஒரு நல்வழி காட்ட வேண்டும் என்று, என் மனைவியை பற்றி நீங்கள் தான் பேச வேண்டும் என்று அங்கு புகார் தெரிவித்தார். அங்கு பணிபுரியும் காவலர்கள் என் வீட்டிற்கு வந்தனர். என்னை பேசினார்கள். நான் அதை காது கொடுத்து கேட்கவில்லை. நீ இங்கு பேசினால் சரிப்பட்டு வரமாட்டாய், நீ அங்கு வா என்று என்னை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். என் கணவரும் வந்தார்.
பக்கத்து வீட்டுக்காரரும் வந்தார்கள். வந்தவுடன் என்னை அழைத்துச் சென்று அனைவரும் அமர்ந்தபடி என் பெற்றோர்களும் வரச் சொல்லி அவர் முன்னிலையில் கேட்டார்கள். நானும் சொன்னேன் நடந்ததை மற்றும் பல காரணங்களை சொன்னேன். அதற்கு காவலதிகாரி, உன் கணவனை நீ ஏன் அடிக்கடி வீட்டுக்கு வரவில்லை என்று கேட்டார்கள். என் கணவர் சொன்னார், எனக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்காக வேண்டி என் பணியை அதிகப்படுத்தி கொண்டேன். 2 நாள் 3 நாட்கள் இருந்து பணிகளை சிறப்பாக முடித்து கொள்வேன். நான் பக்கத்தில் வேலை செய்வதில்லை, வெளியூர் வேலை செய்கிறேன். என் பணிகளை சிறப்பாக முடித்தால்தான் என் சம்பளம் உயரும் என்று என் மேனேஜர் சொன்னதனால் அங்கு நான் பணியை முடித்துவிட்டு வருவதற்கு 1 நாள் 2 நாள் ஆகும். அப்படி வந்தாலும் லீவு எடுத்துக்கொள்வேன். இது என் மனைவிக்கு புரியவில்லை. என் மனைவி சந்தேக கண் பார்வையில் என்னை பார்க்க ஆரம்பித்தார். ஏனென்றால் என் மனைவி ஒரு மாநிறம்தான், ஆனால் நான் மிகவும் அழகாக இருந்தேன் என்று என் மனைவி என்னுடன் சண்டை போடுவார். அதுக்கு நான் என்ன செய்வேன் என்று கேட்டேன். இல்லை, நீ என்னை மயக்கியது போல் பல பேரையும் மயக்கி விடுவாய் என வாழ்க்கை கெடுத்துவிடும் என்று தினமும் என்னுடன் சண்டை போடுவாள். நான் வேலைக்கு விட்டால் நம் குடும்பத்தை யார் பார்ப்பது, நம் பிள்ளைகளை யார் பார்ப்பது என்று நான் அவருடன் பேசிவிட்டு நான் தினமும் வேலைக்கு சென்று விடுவேன். இதுவே வழக்கமாக இருந்தது. இப்பொழுது எனக்கு சில விஷயங்கள் தெரிவர இதுவரை திருந்த வேண்டும், இனிமேல் திருந்த வேண்டும் என்று நான் பல முறையில் முயற்சி செய்து என்னால் முடியவில்லை. ஆகையால் உங்களிடம் சொல்லியிருக்கிறேன் என்று காவல் நிலையத்தில் சொன்னார். காவலர் உடனே மகளிர் காவலரை கூப்பிட்டு, இங்கு வாருங்கள், அந்த பெண்ணிடம் நீங்கள் பேசுங்கள் என்று சொன்னார். அவரும் அழைத்து சென்றார் உள்ளே. என்னிடம் பல கேள்விகள் கேட்டார்கள். நானும் பதில் சொன்னேன். பதில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, இதே உன்னிடத்தில் நான் உன் கணவனாக இருந்தால் உன்னை பேசிக்கொண்டிருக்க மாட்டேன். உன்னை விவாகரத்து செய்துவிட்டு மற்ற பெண்ணை திருமணம் செய்து என் வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்தியிருப்பேன். அது உன் கணவன் அவ்வாறு செய்யவில்லை. உன்னையே திருத்தி உன்னுடனே வாழ வேண்டும் என்று நினைக்கிறான். இப்படிப்பட்ட கணவனை விட்டுவிட்டு சாக்கடையில் விழுந்து இருக்கிறாயே, கரையேறி வா என்று சொன்னார். அவர் அதை கேட்டு நான் சிரித்தேன். என்ன சிரிக்கிறாய் என்று கேட்டு என் அருகில் வந்து கன்னத்தில் விட்டார். 4 அறை. இந்த கன்னத்தில் 4, அந்த கன்னத்தில் 4 வைத்தார். எனக்கு திக்குமுக்கு அடிவிட்டது. கண்ணில் தண்ணீர் வந்தது. ஒழுங்காக உன் கணவனுடன் எல்லாத்தையும் விட்டுவிட்டு நிரந்தரமாக இல்லை என்று சொன்னால் நேரில் வந்து உன்னை நான் தோலை உறுத்தி விடுவேன் என்று எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. உடனே நான் இவ்வாறு செய்ய மாட்டேன், என்னை விட்டுவிடுங்கள் என்று சொன்னேன். உடனே இங்கு வா என்று அழைத்துச் சென்று மறுபடியும் என்னை தனியாக பேசினார். நீ செய்யும் காரியத்தினால் உன்னை சிறையில் அடைத்து சாகும் வரை உன்னை சிறையில் அடைத்து விடுவோம். பிறகு நீ திருந்தினாலும் உன் வாழ்க்கை முடிந்துவிடும், ஞாபகம் வைத்துக்கொள் என்று பேசினார்கள். இல்லை, நான் திருந்திவிட்டேன். இதை என் கணவரிடம் நீங்கள் நடந்தது எதுவும் கூறாதீர்கள், நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்லி என்னை அனுப்பிவிட்டார்கள். நான் என் வாழ்க்கையே சிறப்பாக இருப்பேன் என்னிடம் எழுதி வாங்கி கொண்டார்கள். உடனே அவர் மகளிர் அதிகாரி என்னிடம், இதுபோல் மீண்டும் ஏதாவது உன் செய்தி கேள்விப்பட்டால் நான் சொன்னதை செய்து விடுவேன் என்று மிரட்டினார். நானும் சரி என்று சொல்லி கொண்டு என் கணவனை பார்த்து, இனிமேல் நான் எதுவும் செய்ய மாட்டேன், தப்பு செய்ய மாட்டேன், வேலைக்கு செல்வதில்லை. நீங்கள் கொடுக்கும் பணத்தை வைத்து நல்லபடியாக குழந்தையை வளர்க்கிறேன், நானும் நல்லபடியாக இருப்பேன், என்னை நம்புங்கள் என்று கைகளை பிடித்து கொண்டும் அழுது கொண்டே கேட்டேன். உடனே என் கணவர், சரி, இனிமேலாவது ஏதாவது தப்பு நடந்தால் நான் நானாக இருக்க மாட்டேன் என்று மிரட்டினார். நானும் சரி என்று சொல்லி வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தவுடன் என் கணவர், அனைத்தையும் மறந்துவிடு, நானும் மறந்து விடுகிறேன், கவனமாக வளர்த்திடுவோம் என்று கூறினார். நானும் சரி என்று சொல்லி என் செல்போனின் நம்பர் அனைத்தையும் உடைத்துவிட்டு என் வாழ்க்கையை நிம்மதியாக ஆரம்பித்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக செல்கிறது. என் வாழ்க்கையில் முழு வசந்தமும் வீசுகிறது. என் கதையை கேட்ட அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நல்ல கதையில் சந்திப்போம்.